Global Knowledge Academy, திருச்செங்கோடு, நாமக்கல். நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இட் இஸ் வெரி வெரி ஈஸி டாபிக். இங்க ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். என்ன அப்படின்னா பை பி ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதையே வந்து ஸ்கேலார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு பி ஏ காஸ் தீட்டா. ஓகேங்களா? பிங்கிறது பி இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். A is area vector and theta is angle between B and A. SI unit of magnetic flux is Tesla, meter square and Weber. ஓகேப்பா, சரி, ஃபார்முலா பார்த்தாச்சு, இதெல்லாம் என்னன்னு சொல்லியாச்சு. ஏரியா வெக்டர் நம்ம வந்து அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மெட்டீரியல்ல பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்றதா என்னப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறீங்க. இந்த ரெக்டாங்குலர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்றதா என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? இதுல ஏரியா வெக்டர்னு ஒரு புது கான்செப்ட் இருக்கே. ஏரியானா நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கு, அதுக்கான நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கிள்னா பையா ஸ்கொயர், இதே வந்து ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆமாங்களா? இதே வந்து ஏரியா வெக்டர் அப்படின்னா வெக்டர் பர்பண்டிகுலர் to the surface is called area vector. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டயக்ராம்ல பாருங்க. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு நான் இது வந்து ரெட் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட சர்ஃபேஸ்க்கு எப்பவுமே ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலரா இருக்கும். அந்த வெக்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியா வெக்டர். ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கிறது ஏரியா வெக்டர். ஸோ அதுவும் பர்பண்டிகுலர், ஐ மீன் 90 டிகிரி. உங்களோட சர்ஃபேஸ்க்கு அது என்னவா இருக்கு? 90 டிகிரியா இருக்கு. ஓகேங்களா? இதுலயும் பாருங்க, உங்களுக்கு சர்ஃபேஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் 90 டிகிரில இருக்கு. ஓகேங்களா? தீட்டாங்கிறது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்ன? தீட்டா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்களேன், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு இதோட தீட்டா என்ன? 0 டிகிரி. இதுல பாருங்களேன், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இதோட தீட்டா வந்து என்ன? 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலாவிலே தெரியும், எப்போ உங்களுக்கு தீட்டா வந்து 0 டிகிரில இருக்கோ அப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். எப்போ உங்க தீட்டா 90 டிகிரில இருக்கோ அப்போ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜ், அதுல எல்லாமே என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ் ஆச்சுன்னா அது நமக்கு என்ன தரும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட தரும். அந்த சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா அங்க என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். இந்த சாப்டர்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றது மூலியமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றோம். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகுறதுல நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட், ஓகேங்களா, இந்த கரண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்.
ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆன உடனேமே சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, மெயின்டைனிங் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எப்போல்லாம் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும், சார்ஜ் ஃப்ளோ ஆகும். அப்படி இல்லை வந்து உங்களுக்கு வந்து சேம் பொட்டன்ஷியலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸால உங்களுக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அது என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இதுல எது இன்டியூஸ்டு கரண்ட், அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால நமக்கு என்ன கிடைக்குது? இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்குது. இந்த இன்டியூஸ் கரண்ட்னால நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போசைட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போஸ் பண்ணும். நமக்கு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதை அப்போஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குங்க? இந்த இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த விஷயத்த வந்து ஃபாரடே என்ன பண்றாருன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நமக்கு வந்து சொல்றாங்க. ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட்லா என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, the amount of magnetic flux linked with the closed circuit, எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ்ட். அந்த சர்க்கியூட்ல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அது எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்? நீங்க எவ்வளவு நேரத்துக்கு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, the magnitude of EMF induced in a closed circuit. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லா எப்போதான் அப்ளிகபிள்? க்ளோஸ்ட் சர்க்கியூட்ல மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். தட் மீன்ஸ் இ, இங்கிறது எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி. ஓகேங்களா? பைங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதுதான் செகண்ட்ல சொல்ற டெஃபினிஷன். ஓகேங்களா? ஓகே, சரி. இது வந்து அவர் சொல்லிட்டாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் எப்படி பண்ணியிருப்பாங்கிறத நம்ம இப்ப பண்ணி பார்க்கலாங்களா? கொஞ்சம் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றோம், அதனால அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால அங்க என்ன நமக்கு வருது? இன்டியூஸ்ட் கரண்ட் வருது. ஓகேங்களா? அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ஓகே, நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் ஆட் பண்ணிடலாம், ஃபீல்ட் லைனையும் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு ஃபீல்ட் லைன் எப்படி இருக்குங்க? மேக்னெட்ல நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு நமக்கு டைரக்ஷன் அவுட் சைட்ல இருக்கும். அதே இன்சைட்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும்? சவுத் போல் டு நார்த் போல்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஓகேப்பா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டை சேஞ்ச் பண்றது மூலியமா நமக்கு ஃபீல்ட் லைனும் சேஞ்ச் ஆகுதுங்களா? அதுவும் எப்படி? பர்பண்டிகுலரா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, நம்ம இந்த மேக்னெட்டிக் பாரை வந்து காயிலுக்குள்ள கொண்டு போகிறேன். அப்ப பாருங்க, பல்ப் நல்லா க்ளோ ஆகுது. நான் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வேகமா சேஞ்ச் பண்றனோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த பல்ப் வந்து அவ்வளோ பிரைட்டா க்ளோ ஆகுது. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சேஞ்ச் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகுது? க்ளோவிங் கிடைக்குது. அந்த அளவுக்கு இஎம்எஃப் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுவும் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல, எவ்வளவு தூரம் நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும்தான், அவ்வளவு நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்? இஎம்எஃப் இருக்கும். பாருங்களேன், சேஞ்ச் பண்ற அந்த செகண்ட் மட்டும்தான் பல்ப் க்ளோ ஆகுது. மத்த சேஞ்ச் பண்ணாத அந்த டைம்ல எல்லாம் நமக்கு பல்ப் க்ளோ ஆகல. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், நான் வந்து போல் டைரக்ஷனை மாத்திட்டேன். அப்பவும் உங்களுக்கு என்ன ஆகல? பல்ப் நல்லாவே க்ளோ ஆகுது. சேஞ்ச் ஆகுது, க்ளோ ஆகுது. ஓகேங்களா? சோ நம்ம வந்து மேக்னெட்டை வந்து சேஞ்ச் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க, மேக்னெட்டை மூவ் பண்றதுனால நமக்கு கரண்ட் ஃப்ளோ இல்ல, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால. அதனால நோட்டீஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், இந்த மேக்னெட்டை நான் வந்து இதுக்குள்ள வச்சிடுறேன், முன்ன பின்ன.
முன்ன பின்ன இப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியா ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் வந்து அவ்வளவுக்கு சேஞ்ச் ஆகல. ஆனா உங்களுக்கு க்ளோ ஆகுதா? க்ளோ ஆகல. எப்போ உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, ஐ மீன் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது? பல்ப் நல்லா க்ளோ ஆகுது. ஓகேங்களா? இதுல நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதுல E is equal to minus d by dt. ஸோ அந்த மைனஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்குற சேஞ்சுக்கு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாருங்களேன், இப்போ நான் இதை வந்து சவுத் போல்ல உள்ள கொண்டு போறேன், உங்களுக்கு பாசிட்டிவ் வருது. ஓகேங்களா? இதுவே நான் வெளியே கொண்டு போறேன், உங்களுக்கு அது நெகட்டிவ் மேக்சிமமா இருக்கு. இப்ப பாருங்களேன், நார்த் போல் எடுத்துக்கிறேன். நார்த் போல்ல நான் உள்ள கொண்டு போறேன். அப்போ என்ன பண்ணுது? உங்களுக்கு இன்க்ரீஸ் தானே ஆகணும். இன்க்ரீஸ் ஆகாம உங்களுக்கு வோல்டேஜ் என்னவாகுது? நெகட்டிவ்ல போகுது. அதுவே பாருங்களேன், இப்போ நான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா நான் வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனா உங்களுக்கு வோல்டேஜ் என்னவாகுது? உங்களுக்கு அங்க மேக்சிமம் காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஆகுது? அது மேக்சிமம் காட்டுது. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, அது அப்போஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம மேக்னெட்டை மட்டும் சேஞ்ச் பண்றதுனால மட்டும்தான் நடக்குதா? கிடையாது. நீங்க காயில சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு காயில மட்டுமே சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன நடக்கும்? பல்ப் நல்லாவே க்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுல பாருங்களேன், உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அந்த காயிலுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத இந்த சிமுலேஷன் சூப்பரா காட்டியிருக்காங்க. இப்போ நான் சவுத் போல கொண்டு போறேன், உங்களோடது உள்ள கொண்டு போகும்போது உங்களோட எலக்ட்ரான் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இதுவே நான் வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன கிளாக் வைஸ்ல உங்களுக்கு பாருங்க, இப்போ வெளியே கொண்டு வரேன், உங்களுக்கு இது பாருங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சொன்ன அந்த எல்லா கான்செப்டுமே கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு. இது ஸ்கேலார் ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படின்னா டி பை டிடி. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் வந்து எதை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷனை மட்டும்தான். ஸோ அதனால நம்ம வந்து மேக்னிடியூட் எடுக்கும் போது அந்த மைனஸ் சிம்பிளை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் கரண்ட் I is equal to V by R. நான் தான் சொல்லியிருக்கேன் EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ I is equal to E by R. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்ஸ்க்கு போகலாம். இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? the magnetic flux linked with the coil in Weber is given by the equation. ஸோ நமக்கு பை கொடுத்துட்டாங்க. 5t square plus 3t plus 16. The magnitude of induced EMF in the coil at the 4th second. ஸோ நமக்கு t என்ன சொல்லியிருக்காங்க? 4. 4th செகண்ட்ல எனக்கு EMF என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? இது வந்து மேக்னிடியூட்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் E ஈக்குவல் டு டி பை dt. ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குங்க? 10t plus 3. So differentiation of constant which is equal to 0. So அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்னவா மாறிடுங்க? 0வா மாறிடும். ஓகே. இப்போ நமக்கு t என்ன செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க? 4ங்கிற செகண்ட்ல. அப்போ t இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணா 40 plus 3. So E is equal to 43 volt. So the answer is A. Okay. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A square of loop side distance சொல்லியிருக்காங்க 1 meter. Resistor R 1 ohm is placed in a magnetic field B சொல்லியிருக்காங்க 0.5 Tesla. If the plane of the loop is perpendicular to the direction of magnetic field. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்கொயர் வந்து இந்த பிளைன்ல ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ நான் இதுல இன்வர்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குங்க? இன்வர்ட்ல இருக்கு. ஓகே. The magnetic flux through the loop.
ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார்முலா என்னங்க, பையோட ஃபார்முலா பை பி ஈக்குவல் டு பி ஏ காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஏரியா வெக்டரும் நான் இன்வர்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆங்கிள் பிட்வீன் தீட்டா என்னவா மாறிடுங்க, ஜீரோவா மாறிடும். அப்போ ஜீரோனா காஸ் 1 பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ. பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 0.5. ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 1. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்ன சொல்லலாங்க, ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ ஏ ஸ்கொயர் எடுத்துட்டாலும் நமக்கு வேல்யூ என்ன, 1 தான் வரப்போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 0.5 வெபர். ஸோ இது வந்து நீட் 2022 கொஸ்டின் எவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த கான்செப்டை நல்லா படிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 800 டர்ன்ஸ் காயில் இருக்கு. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 800 சொல்லியிருக்காங்க. n equal to 800. ஸோ ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க, 0.05. ஸோ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாங்க, 5 into 10⁻⁻2 மீட்டர். ஓகே, கால்குலேஷன் ஈஸியா பண்றதுக்காக. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க 5 into 10⁻⁻5. அடுத்து டைம் சொல்லியிருக்காங்க 0.1 செகண்ட். ஸோ நான் 1 into 10⁻⁻1 செகண்ட்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஸ் 1 உங்களுக்கு சர்க்கிள் ஒரு காயில் எடுத்துக்கிறாங்க. அந்த காயிலுக்கு வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ ஏரியா வெக்டரும் என்னவா இருக்கும், பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலரா இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கனால உங்களுக்கு தீட்டா என்னவா இருக்கும், 0 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பையோட வேல்யூ என்னவா மாறிடும், டிஏவா மாறிடும். இதுவே உங்களுக்கு வந்து இந்த காயில 90 டிகிரி அந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றாங்க. ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சர்க்கிள் இப்படி கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்படி கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரி இருக்கும் தீட்டா. அப்போ உங்களுக்கு பை என்னவா மாறிடும், ஜீரோவா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ்க்கு மேக்னெட்டிக் இஎம்எஃப் எப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேஸ் நமக்கு இஎம்எஃப் என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. ஓகே, இ நமக்கு மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ டி பை பை டிடி இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என் டி ஏ டி. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, 800 இன்டூ டி என்ன சொல்லியிருக்காங்க, 5 into 10⁻⁻5 இன்டூ ஏ என்ன சொல்லியிருக்காங்க, 5 into 10⁻⁻2 divided by time 1 into 10⁻⁻1. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கேன்சல் பண்ணா கடைசியா இருக்கிறது என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், 2 into 10⁻⁻3 volt. ஓகேங்களா? The answer is C. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வந்து கன்ஃபியூஸான டாபிக் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். ஆனா நீங்க வந்து ப்ராப்பரா ஒரே ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா, அந்த ஃபார்முலால எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான். ஸோ கான்செப்ட் புரியல அப்படிங்கிறதுனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை மறக்காம பாஸ் பண்ணி ரிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது கஷ்டமான டாபிக் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நம்ம அதை டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு. தேங்க்யூ.